ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஒரு கோயில். அந்த கோயிலில் என்ன செஞ்சாங்க, அதாவது ஒரு கிரீடம் பெருமாளுக்காக தயார் பண்ணி அவங்க அந்த கிரீடத்தை அவருக்கு சூட்டினாங்க. அது எங்கே அப்படின்னாக்கா, உலகத்திலேயே இதுதாங்க முதல் முறையாக செஞ்சதான். அதாவது திருச்சியில் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் இருக்குது பார்த்திங்களா? ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த திருக்கோயிலில் வைரத்தாலான ஒரு கிரீடம். அதில் மரகதம், வைரம், மரகதம் எல்லாம் பதிச்சு அது ஒரே ரத்தின கல்லால் ஆன ஒரு 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 அழகான ஒரு கிரீடம். அந்த கிரீடத்தை அன்னைக்கு என்னைக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி டிசம்பர் 11ஆம் தேதி 9 மணிக்கு அவருக்கு சாத்தினாங்க. பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் அதை பார்க்குறதுக்கு. அது ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்படியே ஜொலின்னு ரத்தினமும் ரத்தின கற்களாலே ஆயிட்டு மரகதம், வைரம், அதனால் கல்லெல்லாம் பதிச்சு அந்த கிரீடத்தை பார்க்குறதுக்கே கண் கொண்டலா காட்சி தான். அது ரொம்ப அருமையான ஒரு கிரீடமாக இருந்துச்சு. அது நீங்களும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது அதாவது அது பெருமாளை தரிசித்ததற்கு நிகரான ஒரு இதாக தான் இருக்கும். இது எங்கே இது வடிவமைக்கப்பட்டது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் உள்ள கோபால்தாஸ் ஜுவல்லரியில் தான் இந்த கிரீடத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வச்சுருக்கு. எனக்கு நார்மலாகவே பெருமாளுக்கு ஏற்கனவே கிரீடம்லாம் இருக்குது. இருந்தாலும் இப்படி ஒரு ஸ்பெஷல் கிரீடத்தை தயார் பண்ணி அவருக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை வச்சது ரொம்ப, அதாவது திருச்சி மக்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே பெருமாளுக்கு இப்படி ஒரு கிரீடத்தை தயார் பண்ணி கொடுத்தது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். அதனால தான் இதை உங்கள்கிட்ட நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன். உள்ளர போய் பாருங்கள். அந்த கிரீடம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதோட வடிவமைப்புங்கிறது பார்த்து கடவுளுக்குங்கிற பார்த்து செஞ்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக அற்புதமான ஒரு கிரீடம். இதை பார்க்குறதே பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கு. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பெருமாளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். எனக்கு இது எல்லாருக்குமே பார்த்துட முடியாது. எனக்கு அன்றைக்கி டிசம்பர் 11 9 மணிக்கு அதை சூட்ட போகிறாங்கன்னதுக்கு யாரால் எவ்வளோ பேரால் போக முடிஞ்சிச்சோ அவ்வளோ பேர் தான் போக முடியும். எல்லோரும் போய் பார்த்துருக்க முடியாது, வாய்ப்புகள் இல்லை. அந்த கிரீடத்தை பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எங்கள் சேனல் மூலமாக பார்க்குறீங்க. ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.